இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவாங்க, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. நேற்று நம்ம திருப்பாடல் 145 வாசிச்சோம். ஆண்டவர் பேரிரக்கம் கொண்டவர், சினம் கொல்ல தாமதிப்பவர். அவர் நம் பாவங்களை எல்லாம் கடலுக்கு அந்தாண்ட தூக்கி போட்டுறாராம். பவுல் சொல்லுவார், கண்டித்தார், ஆண்டவனை கண்டித்தார், சாவுக்கு கையளிக்கவில்லைன்னு சொல்லுவார். என்றால் கடவுளுடைய நன்மைத்தனத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்னு பைபிள் சொல்லுகிறது. கடவுள் நம்ம சுவைச்சு பார்த்தா அவருடைய இனிமே நமக்கு தெரியும். கடவுளை சுவைச்சு பார்க்கணும், நம்ம பார்க்க தவறுறோம். கடவுள் எப்படிப்பட்டவர்? நமக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆண்டவர், நாம் அதை எண்ணி பார்க்க தவறுறோம். இன்றைக்கு முதல் வாசகம், கடவுள் நம் மீது, இஸ்ரேல் குலத்தின் மீது, யூத குலத்தின் நம்ம எல்லோரும் மீதும் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு என்பதற்கு சிறந்த உதாரணம் இன்றைக்கு முதல் வாசகம். நல்லா கவனிக்கணும். எகிப்தியரை தன்னுடைய வலிய கரத்தினால் அந்த நாட்டையே நிர்மூலமாக்குறாரு பாருங்க. 10 கொலை நோய்கள் இந்த நாட்டையே நிர்மூலமாக்கி. ஏன்னா என் பிள்ளைய நீ துவம்சம் பண்ணல, நீ யாக்கோபின் குடும்பத்தை, என்னுடைய மக்களை நீ நாசம் பண்ணல, நீ அடிமைத்தனமாக வச்சு கசைக்கு பிழிஞ்செடுத்தல. நான் நியாயமா விடுதலை கேட்டேன், என் மக்களை கொடுத்தியா? மேற்கொண்டு அவங்களை கஷ்டப்படுத்தினால கடவுள் விட்டுருவாரா? நான் பிள்ளைய ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தினா? ஆனால் நம்ம எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாருங்க. அந்த மக்களை எப்பேற்பட்ட அற்புதம் செஞ்சு கூட்டு வர பாருங்க. செங்கடல்ல மக்கள் அந்த காய்ந்த தரையில கரையேறாங்க. எகிப்திய படை அனைத்தும் செங்கடலை மூழ்கி அழிக்கப்படுகிறது. அந்த படைத்தலைவன் கரமால்னு சொல்லுவான். வாட்சி பாருங்க, நீங்க செங்கல் நிகழ்ச்சியோட கடைசி வாட்சி பாருங்க பார்ப்போம். அந்த மக்கள் கரையேறன்னு சொல்லுவான். இஸ்ரேல் மக்களே இஸ்ரேலின் கடவுளே இந்த மக்களுக்காக போராடுறாருன்னு சொல்லுவான், போரிடுகிறாருன்னு சொல்லுவான். இஸ்ரேல் மக்களுக்காக கடவுள் இறங்கி போரிட்டார், மக்களை மீட்டு கொண்டு வந்தார். அப்படியெல்லாம் கடவுள் உங்கள் மக்களை காபந்து பண்ணி கூட்டு வந்து சீனாய் மலையில பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த கடவுளுக்கு எதிராக எப்பேற்பட்ட செயல்! அது நன்றி கேட்டதெல்லாம் சொல்ல முடியாது, அது இன்னும் வேற வார்த்தை கண்டுபிடிக்கணும். இப்பேற்பட்ட கடவுளை மறந்து ஒரு பொன் கன்று கூட்டியை செஞ்சு இதுதான் நம்மளை காப்பாத்தின கடவுள், அதுக்கு நீ விழா எடுத்து கொண்டாடுறன்னா என்ன செய்யற? அந்த மக்களை கடவுள் கோபித்துக் கொள்கிறார். முதல்ல என்ன சொல்ல தெரியுமா? நான் உங்கள் தந்தை, நீ என் மக்கள் அப்படின்னு உரிமை கொண்டாடி நம்முடைய ஆண்டவர் யாவே ஆண்டவர் இப்ப சொல்றாரு பாருங்க. மோசே, இந்த பாரு உன் மக்க, ஆண்டவருக்கு கோபத்தை பாருங்க. உன் மக்க இங்க பாரு, என்ன பண்றது பாரு, என் மக்கள் அப்படின்று இல்லையா? எப்படி கடவுள் உரிமை கொண்டாடிய கடவுள் நாம் செய்த பாவத்தை முன்னாடி கடவுள் வெறுக்கிறாரு பாருங்க. மோசே, உன் மக்க செய்யறத பாரு, அங்க பாரு, பொன் கொண்டு கண்ணுக்குட்டியை கும்பிடுறாங்க பாரு பாரு, இது அவங்க காப்பாத்துச்சு, அவங்க விட மாட்டாங்க நான். இந்த உம்மக்கள். அப்ப ஆண்டோடைய அன்பை எப்படி மனுஷன் இழக்கிறான் பாருங்க பாவத்தினால. இதுக்கு செய்வது இன்னும் நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது. தனக்கு ஆகாதவங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு அவங்களுக்கு அவர் அந்த உரிமையை விட்டுடுவாங்க. ஓமக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் ஆதாமன்னு சொல்லுவாரு. நீங்க கொடுத்தீங்களே பொண்ணு, அந்த பொண்ணு பழத்தை சாப்பிட சொன்னான். முதல் டைலாக் பேசுவார், எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், இவளுக்கு ஏவாளர் பேர் ஆதாம் வைப்பாரு. ஆனா அவன் மேல தப்புன்னு சொன்ன உடனே எப்படி ஒரு அன்பை பிரிஞ்சு போறாங்க பாருங்க. அது சொல்லுவார். நான் பாவம் செய்வது ஒருத்தருடைய மனசுல இருந்து வெளியே போயிடுறோம்.
கடவுள் கோபிக்கிறார். பாரு மோசே, பாரு பாரு, நீயே உன் மக்களை யோக்கியதையை பாருன்னு சொல்ற. இந்த மக்களை விடமாட்டேன், கொன்று அழிக்க போறேன், எனக்கு தேவையில்லை, இந்த மக்கள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. மோசேனுடைய பரிந்துரையை நாம பார்க்கணும். ஆண்டவரே, ஐயா வனமியா, இந்த மக்களை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா எகிப்திய நம்மளை கேவலமா பேசுவாங்க. இந்த பாரு, கடவுள் இதை போய் அற்புதமாக செஞ்சு இந்த மக்களை கூட்டு போனதை கொண்டார் பத்தியா என்று உங்களை வேணாங்க, அந்த பழி சொல் வேணாங்க ஐயா, இந்த மக்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. மோசடி பரிந்துரையை பாருங்க, எப்பேற்பட்ட பரிந்துரை! கடவுள் மனமிறங்கினார். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி மோசே, போ, ஒன்றும் செய்யல, போ. இந்த பரிந்துரையால் யாவையானவர் மனமறைங்க நாம வச்சுக்கோங்க. மோசே அந்த பரிந்துரை எப்படி? அதே போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலும் எசப்பா கோவப்படுறாரு. ஏன் நம்ப மாட்டீங்க? நீங்க என் வார்த்தையின் பொருட்கள் நீங்க செய்கையின் பொறுத்தாவது நம்புங்க. எனக்கு கடவுள் சான்று பகிர்ந்திருக்கிறார். நீங்க வணங்குற மோசேவும் நீங்க மதிக்கிற மோசேவும் என்னை பத்தி சொல்லியிருக்கிறாரு. நம்புங்க. இப்ப மட்டும் அந்த மோசே வந்து உங்களை கண்டனம் செய்து கொள்ள உங்களை கண்டனம் செய்திருப்பாரு என்று சொல்றாரு. ஏசப்பா கோபம் பாருங்க, கோபம் தான் குணம் இருக்கும். நினிவே நகர மக்களை பாருங்களேன், யோனாவை அனுப்புவாரு, மக்கள் பாவம் செய்வாங்க. கோபத்துல கடவுள் அப்படி அந்த 4 வருது அப்படி வாசிடுங்க. அப்போ மனம் மாறலாம், அழிச்சிருவேன்னு சொல்லுவாரு. தன்னுடைய கோபத்தை மாற்றிக்கொள்வார். மக்கள் மனம் மாறி மாற்றிக்குவார். ஆனால் இந்த இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் ஆண்டவரை எப்படியெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க பாருங்க, எப்படிலாம் ஒதுக்கி வச்சாங்க அவரை. இயேசுடைய வார்த்தைங்க பாருங்க பார்ப்போம். என்னை நம்ப மறுக்கிறீங்களே, நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள். எத்தனையோ சான்று உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு என்னை இப்படி தந்தை சான்று பார்க்கிறார். திருமுழுக்கு யோவான் சான்று பார்க்கறதா? என்ன சான்று பார்க்கிறார்? இதோ மெஸ்ஸியா, இதோ ஆட்டுக்குட்டி சான்று. நீ நம்ப மாட்டேன். நீ நான் போதிக்கிறேன், என் வார்த்தையின் பொருட்டு அல்ல, என் செய்கையின் எவ்வளவு அற்புதங்களை செய்யறான், நம்ப மாட்டேன். நீ கடவுள் சான்று பகர்ந்து ஞானஸ்தான திருமுழுக்கும் போது கடவுள் சான்று பகர்ந்தார். இவரே அன்பார்ந்த மகன், இவரே ஆண்டவருடைய சான்றை எடுத்துக்க மாட்டேன் நீ என்று இந்த மக்களை அவர் கடிந்து கொள்கிறார். ஆனால் கடிந்து கொண்ட அந்த இயேசு பிரான் தான் சிலுவை மரத்தில் நமக்காக மன்றாடினார். அந்த மோசை போல அப்பா கிட்ட இயேசு மன்றாடினார். பாருங்க பார்ப்போம். தந்தையே, இவங்களுக்கு செய்து நான் தெரியாம செய்யறாங்கப்பா, இவங்களை மன்னிச்சிடுங்க. என்னுடைய அல்லேலூயா வசனம் தான். கடவுள் தன்னுடைய அன்பினை தன் மகன் வழியாக அன்பித்தார். இன்னைக்கு அல்லேலூயா வசனம். இன்னைக்கு சகோதரர்களே, கடவுள் நம்ம மீது எவ்வளோ கோபமாக இருந்தாலும் அது பனி போல கரைஞ்சு போயிடுது. எப்போ தெரியுமா? நம்முடைய மனமாற்றத்தின் பொழுது. ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய மனமாற்றம் ஆண்டவருடைய கோபத்தை குறைக்கும். இதைத்தான் ஒரு புனிதர் சொல்லுவார், கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது. கடவுள் எல்லாத்தையும் மன்னிப்பார். இந்த குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் பொறுத்துக் கொள்வார். அவர் எதிர்பார்க்கிறது என்ன? மனம் திரும்புங்கள், மனம் மாறிப்போங்க. சக்கையோ எல்லாரும் அவர் கரிச்சு கொட்டுவாங்க, வாயக்காரன வரி நிறைய வாங்க கரிச்சு கொட்டுவாங்க. மனம் மாறுவார் பாருங்க. ஆண்டவரே, நான் என் சொத்துல பாதி ஏழைங்களுக்கு கொடுத்துடுறேன், நான் யாரையாவது ஏமாத்தி பிடிங்கிருந்தேன்னா 4 மடங்கா கொடுத்துடுறேன் ஆண்டவரே என்று சொல்லுவார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிட்டு ஏசப்பா சொல்லுவார். சகோதரர்களே, கடவுள் மன்னிக்கிறார் தான், இருந்தாலும் நாம் மனம் மாற வேண்டும். நம்முடைய மனமாற்றம், நம்முடைய பைபிள் சொல்றது போல நம்முடைய பாவத்தை எல்லாம் மூட்டை கட்டி கடலுக்கு தான் தூக்கி போட்டு வர ஆண்டவர். எனவே மோசே பரிந்துரைத்தபடி, ஏசப்பா நமக்காக சிலுவை மரத்திலே பரிந்துரைத்தபடி, இன்றைக்கு நமக்காக குருக்களும் ஒவ்வொரு திருப்பிலும் மன்றாடுறாங்க. நமக்காக அந்த ஜீவங்கள் நமக்கு மன்றாடி கொண்டே இருக்கிறாங்க. நமக்காக புனிதர்கள் நமக்காக சொல்றதை மன்றாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்தை ஆன்மாக்கள் நமக்காக மன்றாடிக்கிட்டே இருக்கிறாங்க.
பந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பரிந்துரை வீணா போயிடக்கூடாது. எனவே நாம் நம்முடைய மனதை மாற்றுவோம். தவக்காலத்தில் இருக்கிறோம், பாவை விட்டு விலகி போவோம். என்னையா அதுலேயே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் விலகி போவோமே. அதுக்குன்னு அப்படியே நம்ம அப்படியே ஒரு பாவம் புனிதராக மாறணும்னு சொல்ல வரல. இனிலேருந்து ஒரு 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 பாவம் வார்த்தை முடியாது. பாவமே அறியாத ஒரு ஆண்டவர் மட்டுமே, எசப்பா மட்டுமே. நம்மகிட்ட பாவம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் குறைத்து கொள்ளலாமே. உதாரணத்துக்கு ஒரு 10 சிகரெட் பிடிக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு 2 ஆண்டவருக்காக குறைச்சிக்கிட்டு இப்போ நான் 8 பிடிக்கிறேன்ப்பா, கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறுமே. அவ்வாறு தவக்காலத்தில் மனம் மாறினால் ஆண்டவர் நம்முடைய பாவத்தில் மூட்டை கட்டி தூக்கி எறிஞ்சிடுவார். சகோதரர்களே, மனம் மாறுவோம், தவக்காலத்திலே ஆண்டவர் அருளை பெறுவோம். நான் சந்திப்போம்.